பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் சொல்லற எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலான விலாக் தான். என்ன அப்படின்னா, நேற்று வந்து நான் திருவள்ளுவர் போயிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து சாரீ பிஸ்னஸ்க்காக ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்க, வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரீஸ் ரொம்ப லைட் வெயிட்டடாக வலுவலுன்னு சூப்பராக இருந்துச்சு. பூனத்துலேயே ரொம்ப சாஃப்ட் பூனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பூனம் ஜஸ்ட்டு 100 ரூபாங்க அந்த சாரீ. சீரியஸாகவே சொல்லணுன்னா 100 ரூபா சாரீ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சில சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ, நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம், நம்ம ப்ளைனாக எடுப்போம். ஆனால் எங்கள் அம்மாவுக்குலாம் அந்த மாதிரி பிடிக்காது, அவங்களுக்கு சில கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்தேன். ஆனால் 100 ரூபா சாரீ அப்படின்னா நீங்கள் வந்து தரம் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும் கிடையாது. நிஜமாகவே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அந்த மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு, டேமேஜே இல்லை. அதனால தான் நான் 7 சாரீஸ் வெறும் 800 ருபீஸ்க்கு நான் எடுத்தேன். ஓகேவா? 2 சாரீ மட்டும் 150, மீதி இருக்கிற 5 சாரீஸுமே வந்து 100 ருபீஸ் தான். ஸோ என்னென்ன சாரீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் விரித்து காமிச்சிட்டு திருப்பி நான் மடித்து வேறு வைக்கணும். ஸோ சாரீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் நான் 7 சாரீ வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச சாரீ இதுதான். ஸோ சின்னதாக பூ போட்டது எல்லாமே நம்ம அம்மாங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து சாஃப்ட்டு பூனம் தெரியுதுங்களா, ரொம்ப கொலன்னு கையிலே பிடிக்க முடியாது போல், அப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து 100 ருபீஸ் தான் நான் வாங்கினேன். சாரீ ஃபுல்லாக நார்மலாகவே உங்களுக்கு இந்த பூ டிசைன் வந்துடும். இப்போ எல்லாம் நம்மளும் இந்த மாதிரி கட்டினா நல்லா தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். க்ரீன் அண்ட் ப்ளூ எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி வரும். க்ரீன் ப்ளூ மிக்ஸ்அப் ஆகி வரும். ஆனால் இந்த எல்லா சாரீஸ்லையுமே ப்ளவுஸ் வந்து கிடையாது. அது வந்து நம்ம மேட்சிங் ப்ளவுஸ்லாம் நம்ம தனித்தனியாக தான் எடுத்து தைச்சிக்கணும். ஸோ இது எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் வரும். ஆனால் டேமேஜே இல்லை, எல்லாமே உங்களுக்கு 100 ரூபா வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ளூவு, டார்க் ப்ளூ, அப்புறம் இன்னொரு காப்பர் கலர் மாதிரி மிக்சிங். இது வந்து நம்மளும் உடுத்திக்கலாம். இது அம்மாங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் பிடிக்கும் இல்லையா, ஷைனிங் மெட்டீரியல். ஸோ அவங்களும் உடுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச கலரு, இந்த கலர் எங்கள் அம்மா கிட்ட கிடையவே கிடையாது. இது வந்து லைட் க்ரீன், லைட் க்ரீனுக்கும் மஞ்சளுக்கும் நடுவில் ஒரு கலர் இருக்கும் பார்த்தீங்களா. வீடியோவில் கூட இந்த கலர் சரியாக தெரில, ஏதோ லைட்டாக இருக்குது. ஆனால் நேரில் இந்த கலர் என்னென்னா ஒரு இண்டிகோ கலர் சம்திங் சொல்லுவாங்கள்ல, அது கலர் தெரியல. அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபுல்லாக அப்படி வரும். ஸோ வலுவலுன்னு இருக்கும். இது வீடியோவில் சரியாக கிளாரிட்டி தெரியல, ஓகேவா? ஆனால் இந்த சேலை கட்டுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த சாரீ வந்து இதுவும் நம்மளும் கட்டலாம், அம்மாவும் கட்டிக்கலாம். ஸோ நல்லா ஷைனிங்காக எல்லாமே ப்ளூ அண்ட் பிளாக் ரெட்டு எல்லாம் கலந்து இப்படி கட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன். ஜஸ்ட்டு 100 ரூபா தான். டெய்லி வேருக்கெலாம் வீட்டில் எல்லோரும் நம்ம வந்து நைட்டி போட்டுக்கிறோம், அம்மாங்கெல்லாம் நைட்டி போட மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இப்போல்லாம் ஆஃபீஸ் வேரே எல்லோரும் இந்த மாதிரி தானே கட்டிட்டு போகிறாங்க. ஸோ அழகாக இப்படி கொலன்னு இருக்குது பாருங்கள். எனக்கு எப்போயுமே சாரீஸில் வந்து காட்டன் சாரீஸ் வந்து எனக்கு அவ்வளோவா நான் கட்ட மாட்டேன். இன்னும் நானே கொஞ்சம் பூசினாப்பில் கொஞ்சம் குண்டாயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறதுனால இப்படி வலு சாரீ கட்டும் போது சாரீ கட்டினது மாதிரி இருக்காது, டெய்லி வேருக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த சாரீ வந்து டபுள் ஷேடு மட்டும்தான், பக்கத்தில் காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 கலர் வரும், க்ரீன் கலர், இன்னொன்று ப்ளூ கலர் வரும். ஸோ சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி இலை போட்டது ரொம்ப பிடிக்கும். பூ போட்டதை விட அந்த மாதிரி இலை போட்ட சாரீ ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த இலை போட்டதில் டபுள் கலர் வச்சு எடுத்தேன். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சொரப்பாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். இதில் வந்து நான் உள்ள கைவிட்டு காட்டுறேன், தெரியுதுங்களா, சாஃப்ட் பூனை மெட்டீரியல் இது. ஸோ லாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ப்ரௌன் வித் ஒயிட்டு. எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே வந்து இந்த ப்ரௌன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பூவாக போட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா பூ போட்டது பிடிக்காது, ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு பூ போட்டது பிடிக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ப்ரௌன், சிம்பிளாக ஒயிட்டு, அதில் ப்ரௌன் பூ போட்டது. இருங்க ஓப்பன் பண்ணுறேன். ப்ளைனாக இருக்குது இப்படி, அதில் அங்கங்கே வந்து லீஃபாக போட்டிருக்கு. பார்டரில் மட்டும் இந்த மாதிரி வரும்.
இது வந்து நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி saree ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ எல்லாம் இது கட்ட மாட்டோம். திரும்பவும் வந்து பாருங்கள், பார்டர் ஃபுல்லாக இப்படி வரும். saree ஃபுல்லாக இப்படி ப்ளெயினாக வரும், பார்டரில் மட்டும் இப்படி வரும். சரிங்களா? ஸோ இந்த சாரீஸ் தான் வந்து நான் அம்மாவுக்கு வந்து நான் எடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து எனக்கு 800 ஆச்சு. ஸோ நான் பே பண்ணி தான் எடுத்தேன், அம்மாவுக்காக நான் எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்குள்ள நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலங்கிறதுனால தான் இந்த சாரீஸ் எல்லாம் நான் பார்த்து எடுத்தேன். ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது தாங்க அங்கே போய் நான் வாங்கினது. இந்த 100 ரூபான்னா பொருள் தான், ஆனால் அந்த 100 ரூபா ஒர்த்தான 100 ரூபான்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம கடையில் வந்து நார்மலாக ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா வந்துடும். ஸோ இதில் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஷைனிங் ப்ளவுஸ் டைப்பு, நல்ல டார்க்கு. உள்ள நம்ம லைனிங் துணி வேணும்னா வச்சு தைச்சிக்கலாம். வச்சு தைச்சா தான் கொஞ்சம் லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் நமக்கு இந்த டிசைன் வந்துடும், பேக்லேயும் நமக்கு இந்த டிசைன் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரண்ட் ப்ளவுஸ் இப்படி தைக்கும் போதும் நமக்கு ஃப்ரண்ட்லேயும் டிசைன் வரும், பேக்லேயும் என்ன பண்ணும், நமக்கு இந்த டிசைன் வந்து இப்படி வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கையிலே என்ன வரும்னாக்க, உங்களுக்கு இந்த பார்டர் எல்லாமே 2 கைக்கும் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஷைனிங் ப்ளவுஸில் இதோட எம்ப்ராய்டிங் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து நல்லா இப்போ சத்தம் கேட்குதா பார்த்தீங்களா? ரொம்ப வந்து அந்த நூல், இந்த போட்டுக்கிற எம்ப்ராய்டிங் போட்டுக்கிற நூல் வந்து ரொம்ப கிரிப்பான நூலில் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு எல்லோ ஷேடு. நான் இதில் காட்டுறதை விட எனக்கு வந்து நேரில் பார்க்கும்போது கிராண்டாக இருக்கும். ஸோ நான் பக்கத்தில் காட்டுறேன், உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக காட்டுறேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு saree கோல்டில் வந்து வலுவலுன்னு இப்போ எவ்வளோ இருக்குது, ஒரு 400 ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மினிமம் பிலோ 500 போதும். பிலோ 500ல் ஒரு கோல்டன் கலர் saree மட்டும் வாங்கி இதை அழகாக சின்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இது தைக்கிறது. ஸோ லைனிங் துணியோடு தைச்சா ஒரு 150 ரூபாயிலேருந்து 180 ரூபா வரைக்கும் கேட்பாங்க இது தைக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பட்ஜெட் வந்து மினிமமாக இருக்கணும், ஆனால் பார்த்தா ரிச்சாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குவாலிட்டியானது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், கம்மி ரேட்டில் கூட கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ பார்த்து பார்த்து வாங்கி கம்மியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியாது இதெல்லாம் வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுன்றது தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டரோட கடையோட டீட்டெயில் வந்து நான் மேலே நம்பர் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கேஷுவலான வீடியோ தான், எங்கள் அம்மாவுக்கு எடுத்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.